பாம்பன் சுவாமிகள் அருள் செல்வம் மிக்கவர். அவர் தல யாத்திரையாக பல ஊர்கள் எல்லாம் சென்று வரும்போது திருநெல்வேலி பக்கத்துக்கு போயிருக்கிறார். அவங்க ஒரு அடியவரை பார்த்து வணங்கி, சுவாமி இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போகணும் சாமி, தங்கியிருக்கு போனாரு. சரின்னு அவர் அன்பர் கூப்பிட்றாருன்னு சொல்லி அவங்க வீட்டில் தங்கியிருக்கிறாரு. அந்த வீட்டுக்காரர் வெளியே போயிட்டாரு. அந்த அம்மா இருந்திருக்கிறாங்க. சாமி வந்து காலையில் சிவபூஜையெல்லாம் முடிச்சுட்டு தியானம் இருப்பார். பகல் பொழுது ஒரு பொழுது மட்டும்தான் சுவாமி உண்பார். எளிய உணவு மட்டும் உண்பார் பாம்பன் சுவாமிகள். அவரோட வழக்கம். மற்ற நேரம் பூஜை நமஸ்காரம் அப்படின்னு பண்ணுவார். காலையில் எழுந்திரிச்சு தாமிரபரணியில் நீராடிட்டு வந்து பூஜை தியானங்கள் ஈடுபட்டு தியானம் ஒரு 10 மணியாப்பில் தியானத்தை பண்ணி நடந்துட்டு ஒரு திண்ணையில் வந்து உட்காரலாம்னு வீட்டுக்கு ஒரு தாழ்வாரத்தில் நெல் பகுதியில் உட்கார்ந்துருக்கிறாரு. பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு மூட்டை பூச்சின்னு சொல்லுவோம்ல, அப்படி நகர்ந்து போயின்னு இருக்குது. அந்த வீட்டு சிறியவனை கூப்பிட்டு, எவா தம்பி இந்த மூட்டை பூச்சி இருக்குல்ல, அதை அப்படியே தூக்கி அந்த பக்கம் கொட்டி வச்சுட்டு வா அப்படின்னு சொன்னார். அந்த பையன் வேற வந்து காலை வச்சு ஒரு நசிக்கிட்டான். அழுதுட்டாரு. பாம்பன் சார் ஐயோன்னு கத்திட்டாரு. ஆனால் பாவி மூடனே ஒரு உயிரையிலேயே கொண்டுட்டு அழுகுறாரு. கண்ணீர் ஏங்கி அழுகுறாரு. அந்த பையன் பாட்டுக்கு போயிட்டான். படகு தானே செய்கிறாங்க. அவர் அந்த எவ்வளோ கருணை பாருங்க. அழுதுட்டு அப்படியே ஒரு திண்ணையில் உட்காந்துருக்கிறாரு. கொஞ்ச நேரம் வீட்டுக்காரம்மா வந்தது. சாமி வணங்கி, சாமி மதிய உணவு தயாராகிடுச்சு, வாங்க அழுந்து வரணும். இல்லை, இந்த வீட்டில் ஒரு இளவு விழுந்து விட்டது, நான் உண்ண மாட்டேன் அப்படின்னு. அந்த அம்மா பதினிச்சு. இந்த வீட்டில் யார் இறக்கலையே, இறந்துட்டாரு. அவருக்கு அந்த அம்மாவுக்கு ஒன்றும் புரியலை. சாமி என்ன சொல்கிறீங்க, எங்கள் வீட்டில் இளவு விழுந்துட்டு சொல்கிறீங்களே? ஆமாம், உன்னுடைய மைண்டில் சின்னவன் அறிவில்லாமல் ஒரு மூட்டை பூச்சியுடைய அவன் ஒரு உயிரை எடுத்து கொண்டு விட்டான். எவ்வளவு பெரிய பாதக செயலை செய்து விட்டான். அதனால நான் உண்ண மாட்டேன், இன்னைக்கு நான் சாப்பிடவே மாட்டேன். நேராக போய் தாமிரபரணி நீராடிட்டு வந்து நான் தியானம் இருக்க போகிறேன். நாளைக்கு மதியம் தான் சாப்பிடுவேன். அதனால் நேராக தாமிரபரணி போய் நீராடி வந்து முழுசாக அன்னைக்கு தியானம் இருந்தால் அந்த பயன் செய்த குற்றங்களை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று கண்டியும் பண்ணி நாள்தோறும் அன்னைக்கு முழு தியானம் இருந்து மறுநாள் காலையில் எழுந்து பூஜைகள் எல்லாம் முடித்து தியானம் செய்து மறுநாள் பகல் பொழுது தான் அவங்க உணவு எடுத்துக்கிட்டாங்க. அப்போ பிற உயிர்களை எவ்வாறு நேசித்திருக்கு அந்த அருள் செல்வம் உடையவர் பாம்பன் சுவாமி.